சொல்லுகின்றார். உன் மேலெல்லாம் ஏன் இப்படி அக்கினியா காந்தது அப்படிங்கிற காரணம் தெரியணும். அப்படித்தானே? தெரியணும் தெரியும். நானும் வேற என்னத்துக்கோ அதை மறைச்சுக்கோ ஐயா, நானும் வேற என்னத்துக்கோ நினைச்சு பயந்துட்டேன். உடனே நீ இரு பார்வதி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் என்னன்னு பார்த்து சொல்லுதேன் என்று சொல்லி ஆண்டவனாதி கரை கண்ட சிவபெருமா தன்னுடைய ஞான திருஷ்டியால ஆராய்ந்து பார்க்கும் போது பகவானுடைய கண்ணுக்கு அங்க என்னம்மா தெரிகின்றது? இந்த இமயகிரி பருவதத்தி 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 அம்மையே பருவதத்தி அங்க இருந்துதான் செய்து வரும் செய்து வரும் செய்து வரும் அப்படியே வருவனத்தையே அடியே அங்க நாக கண்ணி செய்யோந்தவோ நாதன் ஜீவன் கண்ணால் கண்டார் அம்பிகையால் செய்யோந்தவோ ஆதி ஜீவன் கண்ணால் கண்டார் பகவானவே பார்த்த போது அப்படியே பார்த்த போது அந்த பார்வதியால் எது சொல்வார் எது சொல்வார் எது சொல்வார் அப்படியே பார்த்த போது அப்படியே என்னாச்சு? ஆனால் நாகராஜன் தேவி நாகக்கன்னி பெண்கொடியா இமயகிரி பருவதத்து அருகிலை ஆலமர விருட்சகத்தில் அரணார்மணி புத்தருகே என் அம்மை நாகக்கன்னி செய்யக்கூடிய தவநிலையை ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் கண்ணால் கண்டார். நாகக்கன்னி பெண்கொடியால் ஒரு குழந்தை வர வேண்டி தவம் இருந்திருக்கிறார். அவளோ ஒரு பெண்ணாக இருப்பதினாலே அவளுடைய தவநிலையானது முத்தி பெற்று நம்மை தேடாமல் ஆதிபராசக்தி அம்பிகை அம்மையுமை பார்வதியை தேடி இருக்கின்றது. என்ன பார்வதியும் ஒரு பெண் தானே, நாகக்கண்ணியும் ஒரு பெண் தானே, அதனாலதான் ஒரு பெண்ணுடைய தவநிலை ஒரு பெண்ணை தேடி இருக்கின்றது என்று ஆண்டவனாதி கரை கண்ட சிவபெருமா பார்வதி இடத்துல சொல்லுகின்றார். என்ன சொல்லுதாரு? அம்மா ஏ பார்வதி, ஏன் எதுக்குன்னு கேட்டல்ல, ஏன் எதுக்குன்னு கேட்டல்ல, என்ன பகவானே நான் சொல்றதை கேளு பார்வதி. நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் தேவி நாகக்கன்னி பெண்கொடியா என்ன நினைத்து ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறார். அவளுடைய தவநிலை முத்தி பெற்று உன்னை தேடி இருக்கின்றது என்று ஆண்டவன் பகவான் சொல்லும் போது பார்த்தால் பார்வதியா பகவானே ஒரு பெண் தவம் இருக்காளா, குழந்தைக்காக தவம் இருக்காளா, அப்போ கட்டாயம் அவ கேட்டதை கொடுத்துறணும். எப்படியாவது அவளுக்கு குழந்தையை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அவளை கைலாசம் வர சொல்லுங்க, அவ கேட்ட வரத்தை தாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதியால் சொல்லும் போது பகவான் பார்த்தார். ஏ பார்வதி, நீ புள்ள வரத்தை எடுத்த உடனே கொடுத்துடலாம் நினைச்சியா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் என்கிட்ட சொத்து வேணும், சுகம் வேணும், நாடு வேணும், நகரம் வேணும் என்று நினைச்சு தவம் இருந்திருக்காங்க. ஆமா, அத்தனையும் நான் கொடுத்திருக்கேன். ஆனால் இவா இருக்கதோ என்ன தவம் இருக்கா?
இவளோ அதாவது குழந்தைக்காக தவம் இருக்கிறார். ஒரே ஒரு குழந்தை வர வேண்டி தவம் இருக்கிறார். மதலை வர வேண்டி மங்கை தவம் இருக்கிறார். ஆகையினால அவ கேட்ட வரத்தை நாம படக்குன்னு தூக்கி கொடுக்க முடியாது, எடுத்தவங்க கௌத்தம்னு கொடுக்க முடியாது. ஆகையினால அவ ஜாதக விதிப்படி அவளுக்கு குழந்தை இருக்கா இல்லையா என்று ஆராய்ந்து பார்த்து அதற்கு பின்பதாகத்தான் அவ கேட்ட குழந்தை வரத்தை கொடுக்க முடியும் என்று ஆண்டவன் பகவான் சொல்லும் போது பார்வதி சரி என்று சம்மதித்தார். பிள்ளைவரம் கொடுத்துடலாம்ல, ஜாதக விதிப்படி குழந்தை இருந்தால் கண்டிப்பா கொடுத்துடலாம் என்று ஒண்ணும் கவலைப்படாத ஆண்டவன் பகவான் அவர் யார வரவழைக்கின்றார்? பார்வையா சித்ரபுத்ரா வார்த்தை ஒன்று சொல்லை கேளா என்று சொல்லி அங்கே சிவனாரோ ஐயா சிவனாரோ அவர் இந்த மூடு அங்கே அழைத்தார். அந்த சிவபெருமா அழைத்த போது எட்டதொரு சித்ரபுத்ர கருவேலோ இறந்து ஐயாரை இறந்து அவர் கணக்கு எட்டு அங்கே கையில் எடுத்து ஐயாரை இறந்து என்ன செய்கின்றார்? யார் அவர் அவளைக்கின்றார்? ஆனால் கருவேலம் அரை திறந்து ஆண்டவன் பகவான் யார் அவர் அவளைக்காரு? சித்திரபுத்திரன் ஐனார் அவர் வரவழைத்து என்ன செய்கின்றார்? என் மகனே சித்திரபுத்திரா, ஆதிவல்லி கைலாச வர வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் அழைத்த போது என்ன செய்கின்றார்? அப்பா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நம்மளை கூப்பிடுறாங்களே, போயிடுவோம், என்ன ஏதுன்னு நம்ம போய் கேட்டு வந்துருவோம். சரி போறதே போறோம், கணக்கு ஏட்டை எங்க கையில எடுத்துட்டு போயிடுவோம். ஆமா கணக்கு பார்த்து சொல்லுது. அப்ப நமக்கு உண்டான பொருளை எடுத்துக்கிட்டு நாம அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துருவோம் என்று கருவேலம் அறை திறந்தார். கணக்கு ஏட்ட கையில் எடுத்தார். நேர பகவான் முன்பதாக சித்திரபுத்திரன் ஐனார் வந்து வணங்கி நிற்கிறார். அப்பா என்ன வரவழைத்த காரணம் என்ன? சொல்லுங்க காரணத்தை சொல்லுங்க அப்பா. அது ஒண்ணுமில்ல சித்ரபுத்திரா, நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் தேவி அந்த நாகக்கன்னி பெண்குடியா குழந்தை வர வேண்டும் என்று போதையவள் தவம் இருக்கிறார். அவ தவநிலையின் மகிமையினாலே ஆதிவல்லி கைலாசம் அம்மை பார்வதியை தேடி இருக்கின்றது. ஆகையினால ஜாதக விதிப்படி அவளுக்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு நீ பார்த்து சொல்ல வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் சித்திரபுத்திரன் ஐனாரிடத்திலே சொன்னவுடனே சித்திரபுத்திரன் ஐனார் சொல்லுகின்றார். அப்பா ஜாதக விதிப்படி பிள்ளை இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லணும், அப்படிதானே நான் சொல்லுதேன் என்று நாகக்கன்னியுடைய ஜாதகத்தை முதல்ல எடுத்து என்ன செய்தாரு கேக்குமா? நாகக்கன்னியுடைய ஜாதகத்தை எடுத்து ஜாதகத்தை பார்க்கும் போது அந்த நாகக்கன்னியுடைய ஜாதகத்துல என்னம்மா எழுதியிருக்கு? முன்னே ஒரு காலத்திலே முப்பாட்டன் பிறவியிலே நாகக்கன்னி பெண்கொடியால் ஒரு கருவை உருவாகி அந்த உருவை கலைத்திருக்கிறார். ஆகையினால் ஆண்டவனே பகவானே, 7 பிறப்பு பிறந்து 8வது பிறப்பு என் தாய் பார்வதியாக பிறந்தாளோ
பிறந்தாலும் நாகக்கண்ணி ஜாதக விதிப்படி குழந்தை கிடையாது. கிடையாது கிடையாது. அப்ப பார்வதி அம்மா சும்மா இருந்தாளா? சும்மா இருப்பாரா? அப்பா என்ன ஐயா ஆண்டவா, ஆண்டவா, நாகக்கண்ணி ஜாதக விதிப்படி தானே குழந்தை கிடையாது. ஆமா அப்போ ஆமா, நாகராஜ மன்னன் ஜாதகத்தை எடுத்து பாருங்க பாருங்கள் என்றார். என்று சொன்ன உடனே ஆமா, பார்த்தார் சித்திரபுத்திரனைனார். சித்திரபுத்திரனைனார் நாகராஜ மன்னன் ஜாதகத்தை எடுத்து பார்க்காரு. பார்க்கின்றார். பார்க்கும்போது ஆமா, ஆண்டவனே பகவானே, பகவானே, முன்னே ஒரு காலத்திலே முப்பாட்டன் பிறவியிலே முப்பாட்டம் பிறவியிலே நாகராஜ மன்னனுக்கு ஆமா அழகான ஒரு ஆண் குழந்தை இருந்தது. ஆண் குழந்தை இருந்தது. அந்த ஆண் குழந்தையை ஆமா, மடியில வைத்து விளையாடி கொண்டிருக்கும் போது விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த குழந்தையானது ஆமா நாகராஜ மன்னனுடைய ஆமா மடியிலே வளம் இருந்து விட்டது. வளம் இருந்து விட்டது. வளம்னா என்னம்மா? வளம்னா குழந்தை கக்கா இருந்து விட்டது அப்படின்னா அப்படின்னா ஆயிருந்துட்டு. அப்போ ஆமா, வளம் இருந்த குழந்தை என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? என்னம்மா செய்யணும்? ஏமா சாய்ந்து எனக்கு தெரியாது. என்ன செய்யணுமா? என்னம்மா? அவங்க அக்கா கூப்பிடுவாங்க. அவங்க அக்கா தான் கூட்டு போவாங்களாம். ஆமா, அம்மா என்ன பண்ணுவாங்க? குழந்தைய கக்காவை கழுவ வேண்டும். காலை கழுவணும். ஆமா, இவன் என்ன செஞ்சா, என்ன செய்கின்றா? மடியில இருந்து விளையாடிட்டு இருந்த குழந்தைய லேசா அப்படி தட்டி விட்டான் பாருங்க. எரிச்சப்பட்டு இப்படி இடது கைட்டு தட்டிட்டான். தட்டும் போது ஆமா, குழந்தை நில தடுமாறி தடுமாறி வாசல் நடையில போய் தலை நச்சுன்னு அடிச்சிச்சு. ஆமா, பச்சை பிள்ளை ஆமா, அடிச்ச நேரத்துல நேரத்திலே அடுத்த நிமிஷமே உயிர் போயிட்டு. ஆமா, ஆகையினாலே என்னம்மா அப்படி ஓர கண்ணட்டு பாக்கீங்க? ஓர கண்ணால யார பாத்தீங்க அப்படி? அதானே ஆனால் அடிக்கடி பாத்துக்கணும். வளம் இருந்த குழந்தைய தட்டி விட்டான் பாரு. ஆமா, குழந்தை தடுமாறி கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தது. கீழே விழுந்த நேரத்துல ஆமா, தலையானது ஆமா, தரையில அடிச்சு அடித்து குழந்தை மாண்டு விட்டது. ஆழ்ந்து விட்டது. ஆகையினால் பகவானே, பகவானே, 7 பிறப்பு பிறந்து 8வது பிறப்பு என்னை போல சித்திரபுத்திரன் ஐனாராக பிறந்தாலும் புத்திரனாக பிறந்தாலும் நாகராஜ மன்னனுக்கும் ஜாதக விதிப்படி பிள்ளை இல்ல. கிடையாது கிடையாது. ஜாதகத்தை இழுத்து மூடினாரு. ஆமா, அந்த வேலை முடிஞ்சிட்டு முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம போட்டா டாடா பாய் என்று ஆமா போய் வாரேன் என்று சொல்லி டாட்டா பாயில அந்த காலம்ல ஆமையா அப்பமெல்லாம் போயிட்டு வாரேன்னு தான் சொல்லுவாங்க. போயிட்டு இப்பமெல்லாம் போறேன் போயிட்டு வந்துடாதீங்க போங்க போங்க போறோம்னு எங்க சொல்லுதாங்க. ஆமா, சரி பாப்போம் பாப்போம் சரி பாப்போம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு. அந்த காலத்துல போயிட்டு வாரேன்னு தான் சொல்லுவாங்க. வார்த்தைகளை வளர்க்கக்கூடாதுல்ல ஐயா. ஆமா, சுருக்கணும்ல சுருக்கணும்ல. ஆமா, போய் வாரேன் என்று சொல்லி அந்த சித்திரபுத்திரனையினார் 2 பேருக்கும் பிள்ளை இல்லைன்னாரு. அவர் கிளம்பிட்டாரு. அப்ப பார்வதியை பார்த்து பகவான் சொல்லுதாரு, ஏம்மா ஏ பார்வதி, உன் கண்ணு முன்னாடி தானே பாத்துட்டு போறாரு. சாதக விதிப்படி 2 பேருக்குமே குழந்தை கிடையாது. அவங்கிட்ட என்ன சொன்னேன்? சாதகத்துல பிள்ளை இருந்தா குழந்தை நான் கொடுக்க, இல்லன்னா நான் கொடுக்க மாட்டேன். என்ன கேட்க கூடாதுன்னு சொன்னோம்ல. நீ உன் வேலையை பாரு, நான் படியலக்க போறேன். நான் போய் என் வேலையை பார்க்க போறேன். அவ இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவளா எந்திரிச்சு போயிடுவா. இது என்ன வேலையா? என்னம்மா? அந்த பக்கம் அட்டைப்பட்டி. ஆனால் எவ்வளவு சோகமா இருந்துச்சு பாரு. யாரு ஆமா பார்த்தார்? யாரு யாரையா? யாரு? ஆண்டவன் பகவான் பார்வதி இடத்திலே சொல்லிவிட்டு நீ போய் இரம்மா, அவ தவம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவளா போயிடுவா என்று சொல்லிவிட்டு ஆண்டவன் பகவான் படியலக்க திரும்புதாரு. பார்வதி சும்மா இருந்தாளா? சும்மா இருப்பாளா? ஆண்டவனே ஆதிகரை கண்ட சிவபெருமானே, பார்வதி ஓடி போய் வலிய மறிக்கா. ஓடி போய் வலிய மறிக்கா. வலிய மறித்து ஆண்டவன் பகவானிடத்துல சொல்லுகின்றார், அப்படி ஆண்டவனே பகவானே, அந்த நாகங்கண்ணி வெண்கோடி நீங்க வரவதுதான் கொடுக்க வேண்டும். ஐயா பிள்ளை வரம் கொடுக்க வீட்டா இந்த பார்வதியால் இருக்க மாட்டேன். அந்த அழகு நல்ல மந்தைக்கு அழகு குழந்தை வரம் கொடுக்காவிட்டா ஆதி வள்ளி கைகை இந்த அரணா தேவி இருக்க மாட்டேன். அவளுக்கு மகளை வரம் கொடுக்காவிட்டா, ஐயா மகளை வரம் கொடுக்காவிட்டா மாயன் தங்கை நானும் இருக்க மாட்டேன். ஐயா மகளை வரம் கொடுக்காவிட்டா அவனும் இருக்க மாட்டேன். ஆனால்
என்ன சொல்லுகின்றா? என்ன சொல்லுகின்றார்? நாகக்கண்ணிக்கு பிள்ளவரத்தை கொடுக்காட்டி நான் இங்க இருக்க மாட்டேங்க. ஆமா. ஆனால் அந்த மங்கைக்கு மதலை வரத்தை கொடுக்காவிட்டால் மாயன் தங்கைக்கு இந்த கைலாசத்துல நம்ம வேலை இல்ல. இல்ல இல்ல இல்ல. எப்படியாவது ஆமா. சாலக விதிப்படி புள்ள இருக்கோ இல்லையோ நீங்க நினைச்சா குழந்தை வரத்தை கொடுக்கலாம், எப்படியாவது கொடுக்கலாம், மாட்டேன்னு மறுக்க முடியாது என்று நாகராஜன் தேவிக்கு குழந்தை வரத்தை கொடுக்க பார்வதி அம்மா சொல்லும் போது பார்த்தார் பகவான், பார்வதி நீ நான் சொன்னா கேட்கவா போற? அதான் சொல்லுவாங்க, என்னர கூட்டி எழுத்தர வாசித்தாலும் என்ன சொல்லுவாங்க? பெண் புத்தி பின் புத்தி. ஆகையினால் நான் சொல்லுதேன் பிள்ளை இல்லங்க, நீ கொடுத்தே ஆகணும்ங்க. ஆகணும்னு நீ சொல்லுற. இது எங்க போய் நிக்க போகுதோ பாரு. பாரு பாரு பாரு. இப்ப என்ன என்ன நாகக்கண்ணிக்கு பிள்ளை வரம் கொடுக்கணும் அவ்வளவுதானே. நீ கைலாசத்துல இரு, உட்காரு நீ உட்காரு. நான் போய் படி அளந்துட்டு வாரவள்ளி கைலாசம் திரும்ப வரும்போது நாகக்கண்ணிக்கு அவ கேட்ட குழந்தை வரத்தை கொடுத்துட்டு கைலாசம் வார என்று ஆண்டவன் பகவான் சொல்லிவிட்டு படி அளக்க திரும்புறாரு. பார்வதிக்கு வந்துட்டு 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 என்னது வந்துட்டு பார்வதிக்கு பகவான் மேல சந்தேகம் வந்துட்டு. வரலாமா? அது எந்த உறவா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அத்தா தங்கச்சியா இருந்தாலும் சரி, மாமா மச்சனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டுன்னு வைங்க, சந்தோஷம் தொலைஞ்சே போகும். ஆகையினால என்ன செய்கின்றார்? பார்த்தால் பார்வதியா, ஆண்டவா இவர் ஏற்கனவே ஜாதக விதிப்படி நாகக்கண்ணிக்கு குழந்தை கிடையாது சொன்னாரு. ஆமா நம்ம கைலாசத்துல இருக்கணும். இவர் பூலோகத்துல போய் படியளந்துட்டு வரும்போது கொடுத்துட்டு வருவாராம். இது நம்புற மாதிரி இருக்கா? நம்மளை ஏமாத்திடுவாரு. அவர் நல்லா நம்மளை ஏமாத்திடுவாரு. இந்த மனுஷனை நம்பணும், ஒரு நிமிஷம் கூட இவரை நம்ப கூடாது. அப்ப என்ன செய்யணும்? இவர் கூடவே நாம போய் பின்னாடியே போய் இவர் வரத்தை கொடுக்காரா இல்லனா கொடுக்கலையா, கொடுக்காம ஏமாத்துதாரா அப்படின்னு ஏமாத்தணும்னு நினைச்சாலும் எப்படியாவது நம்ம அந்த வரத்தை கொடுக்க வைக்கணும் என்று பகவான பரிசோதிக்கணும், பரிசோதிக்க வேண்டும். பார்வதியால் நினைச்சு பகவான் கிட்ட நம்ம இப்படியே போய் நீங்க நாகக்கண்ணிக்கு வரம் கொடுக்கீங்களா இல்லையான்னு உங்களை பரிசோதிக்க போறோம்னு சொன்னா பகவான் கூட கூட்டிட்டு போவாரா? கோபத்துல ஏதாவது சாபத்தை கொடுத்துருவாரு. அப்ப என்ன செய்யணும்? தந்திரமா கேட்கணும். தந்திரமா அவர் வழி ஆடுற மாட்டோம் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டோம் பாடி கறக்கணும். அதுக்கு என்னமா அர்த்தம்? ஐயா தம்பி சொல்லு, ஆடுற மாட்டோம் ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கிடக்கணும். பாடி கிடக்கணும். கறக்கணுமா? ஆமா. அர்த்தம் தெரியுமா ஐயா? தெரியும். சொல்லுங்க பாப்போம். அந்த மாடு ஆடுச்சுன்னா நம்மளும் கூட சேர்ந்து ஆடணும். சரி. ஆடிட்டே பாட கறக்கணும். சரி. ஆமா. அந்த மாடு பாடுச்சுன்னா நம்ம பாடிட்டே கறக்கணும். அப்படியா? உங்க ஊர்ல மாடு பாட்டு படிக்குமோ? ஏன் உங்க வீட்டு மாட்டு படிச்ச பாட்டு எனக்கு ஒரு பாட்டை படிச்சு காட்டு. செண்பகமே செண்பகமேன்னு ராமராஜன் படிச்சாரா மாடு படிச்சுச்சா? அப்படியா ஐயா? மாடுதான் படிச்சுச்சோ? அப்படியா? நாளைக்கு நான் உங்க ஊருக்கு வாரேன். ஆமா, செண்பகத்துல தானே இருக்கு உலகமே. அதானே மாடு படிச்சுச்சோ செண்பகமேன்னு பாட்டு? அது தாளக்காரன் சொல்லி கொடுத்தான். அதாவது ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னா அது வந்து ஒரு செலவிட அந்த காலத்துல சொல்லுவாங்க. இவங்கிட்ட இத சொன்னா இவன் அந்த வேலையை செய்வான். அவங்கிட்ட இப்ப நீ இருக்கேன்னு வை, கூட ஒரு மணி நேரம் படிக்கணும்னு சொன்னா அப்ப 1 மணி நேரம் படிக்கணுமோ அப்படிம்ப. நீ 1 மணி நேரம் படிச்சா உனக்கு 500 ரூபாய் கூட தாரம்னு சொன்னோம்னா 1 மணி நேரம் என்ன ராமர் கூட 1/2 மணி நேரம் படிச்சுட்டு போறேன், உனக்காக படிக்க மாட்டானா அப்படிம்ப.
சும்மாவா? ஆனா எனக்கு இல்ல, அந்த காந்தி தாத்தா படம் போட்ட 500 ரூபாய் நோட்டுக்கு காசு. அப்போ காசு காசு. உன்கிட்ட காசு இருந்தாதான் வேலை நடக்கும்னா காசை நீட்டதுக்கு ரெடியா இருக்கணும். ஆமா. இந்த அக்கா கிட்ட ஆமா. கண்ணை காட்டினாலே வேலை நடந்துரும்னா கண்ணை காட்டினா போதும். கண்ணை காட்டினா அதுக்கும் காசு வேணும். ஆமா, காசு. அதுக்கு பேருதான் அர்த்தம். ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும். பாடி கிடக்கணும். பார்த்தால் பார்வதியா ஆண்டவன் பகவானிடத்துல ஓடி வந்து, பகவானே எனக்கு உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு ஒரு இது. என்னது? பார்வதி என்ன? இவ்வளவு நாள் இப்படி நீ கேட்டது கிடையாது. ஆமா, இன்னைக்கு என்னைய பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டு விட்டாயே. படியலக்க போற என்ன பார்த்து பரிசோதனை செய்ய பாக்கிய. ஏ பார்வதி என்னம்மான்னு கேட்டாரு. சீக்கிரம் சொல்லு, சந்தேகத்தை சொல்லு, நான் பூலோகம் படியலக்க போனோம் என்று சொன்ன உடனே அது ஒண்ணுமில்ல பகவானே, நீங்களும் படியலக்க போறேன்னு பூலோகத்துக்கு போறீங்க. நீங்க படியலக்க போனதுக்கு அப்புறம் நான் கைலாசத்துல தன்னந்தனிமையா ஒத்தையில தானே நிக்க, தனியா இருக்க. ஆகையினால ஆண்டவா பகவானே மழை பெய்யுதம்மா. மழைதாம்மா பெய்யுது. நமக்கு மேல தகரம் போட்டிருக்காங்களோ? ஆமா, நமக்கு மேல தகரம் போட்டிருக்காங்களாமா? தகரம் போடலன்னு தான் நினைக்கிறேன். இல்லம்மா சொல்லுத. ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான். மைக்கு ஸ்டாண்ட்ல யாரும் கை வைக்காதீங்க. ஆண்டவன் பகவான் பார்வதி என்னம்மான்னு கேட்டார். அதாவது நீங்க எல்லாருக்கும் கண்டு படியலந்துட்டு வரேன்னு சொல்லுவீங்களே, அந்த படியலப்பை உங்களோடு நானும் வந்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. பார்வதி எந்த ஆசைனாலும் வரலாம், இந்த ஆசை உனக்கு வரலாமா? ஏ பார்வதி, இந்த பூலோகத்துல படைத்து விட்ட மனுக்களுக்கு கண்டு படியளப்பது கரை கண்டர் சிவனாருடைய வேலை. கண்டு படியளப்பது கரை கண்டர் பகவானுடைய வேலை தானே. ஏ பார்வதி, நம் பூலோகத்துல படியளக்கும் போது ஒரு தடவை ஒருத்தன், அதாவது கண்டு படியளக்குதுன்னா என்னம்மா? காலையில 6 மணிக்கு மம்பட்டியை தூக்கி தோல்ல போட்டுட்டு வயலுக்கு வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு பார்த்தா மத்தியானம் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம், ராத்திரி ஒரு நேரம். ஆமா, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு நான் 2 நேரம் தான் படி இழந்திருப்பேன். அப்படி வேலை பாக்குறவங்க வரப்புல நின்று ஒருத்தன் குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பார்த்தா 1க்கு 3 நேரம் படி இழந்து காபி, டீ, வடை, சம்சா, போண்டா எல்லாம் உன் கூட சேர்ந்தவன். அவனுக்கு எல்லாம் படி இழந்திருப்பேன். என் கூட சேர்ந்தவன். ஆமா, நான் சொல்ல மாட்டேன். ஆகையினால் ஏ பார்வதி என் கூட வந்தன்னா வாய் சும்மா இருக்காது. நீ அதை செய்யணும், அதை பாருங்க, இதை பாருங்க அப்படின்னு ஏதாவது யாருக்கு மாறா பேசுவேன். ஆனா ஆகையினால நீ கைலாசத்துல இரு, அதுவே நல்லதுன்னார். நம்ம பார்த்தால் பார்வதியா பகவானே அதெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் உங்களோடு வருவேன் என்று பார்வதியால் சொல்ல, அப்ப ஆண்டவன் பகவான் பார்வதியால பார்த்து சொல்லுகின்றார். ஏ பார்வதி, இந்த பூலோகத்துல எனக்கு வேண்டியதோ நடக்கும் அம்மா, நடக்குமா? வேண்டியதும் நடக்குமா? எனக்கு வேண்டாததும் நடக்கும் அம்மா, நடக்கும் அம்மா. வேண்டியதும் நடக்கும் அம்மா. வாடு ராஜா. நம் பகவான் நானும் போவேன் அம்மா, போவேன். நம் படியளந்து வாரேன் அம்மா, வாரு. அடி எந்த நோடு வந்தையானா தேவி பார்வதி, நமக்கு இடைஞ்சல் வந்து சேருவாடி. நாராயணன் தங்கையம்மா, எம்ம நாராயணன் தங்கையம்மா, நமக்கு நல்ல காலம் வந்துடுவா. ராஜா
கிண்டு 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 பகவான் சொல்லுகின்றார் ஏ பார்வதி வேண்டாங்காரு ஏ பார்வதி இந்த ஈசனோட பேச்ச கேளம்மா என்னோடு வரணும்னு நீ கட்டாயமா நிக்கிய இது நமக்கு இடைஞ்சல் தான் வந்து சேரும் பார்வதி அதையினால் அம்மா ஏ பார்வதி வேண்டாம் வேண்டாம் நான் போயிட்டு வரேன் உனக்கு ஏன் இந்த கஷ்டம் நீ ஓரமா சந்தோஷமா உட்காரு நான் போய் படி இழந்துட்டு வாரேன் என்று பகவான் சொல்ல பார்வதி படி இழக்கத பாக்கிறதுக்கா போறா எதுக்கு போறா பகவான் வரம் கொடுக்காரா இல்லையா பகவான பரிசோதிக்க போறா பார்த்தால் பார்வதியா இதுக்கு மேல பகவான் நம்ம பேசி பிரயோஜனம் இல்ல ஆண்டவா நான் சொல்வதை கேளுங்க என்னை நீங்கள் அழைத்து செல்லாவிட்டால் இந்த ஈசன் தேவி பார்வதியால் கைலாசத்துல உயிரோடு இருக்க மாட்டாங்க என்ன சொன்னா என்னை விட்டுட்டு போயிட்டீங்க நான் உங்களோட வந்துருவேன் நான் இந்த கைலாசத்துல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் என்று சொன்ன உடனே யார் பார்த்தா ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் பார்த்தார் பார்வதி நீ என் பேச்ச கேட்கவா போற பொண்டாட்டி புருஷன் பேச்ச கேட்டாதான் காலத்துல எல்லாமே சரியா போகுமே நீ என் பேச்ச கேட்கவா போற ஒரு நாள் கேட்க முடியாது இப்ப என்ன நீங்க சொல்றதை கேட்கறதுனா நாங்க எங்க அப்பா அம்மா பெற்று பார்த்துட்டு அதானே ஆனா இப்ப என்ன நீ படியலக்கிறத நீ பாக்கணும் அவ்வளவுதானே உன்னை என் கூட கூட்டிட்டு போன அப்படிதானே சரி என் கூட வா படி இலக்கத பாக்குறதுக்கு உன்னை கூட்டிட்டு போக எனக்கு சம்மதம் ஆனா ஒரே ஒரு நிபந்தனையா அது என்ன நிபந்தனை ஒரே ஒரு நிபந்தனை என்னதுமா ஆனால் ஏ பார்வதி என் கூட வருவது சரிதானம்மா ஆனால் வரும்போது பூலோகத்துல வேண்டியது நடக்கும் வேண்டாதது நடக்கும் நமக்கு தேவையானது நடக்கும் தேவையில்லாதது நடக்கும் என்ன நடந்தாலும் நீ ஒரு வார்த்தை கெட்டதும் நடக்கும் நல்லதும் நடக்கும் நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி நீ என்ன செய்யணும் ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசாம அமைதியா வருவேன்னு சொல்லு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படி இல்ல கைலாசத்துல வச்சிருவாங்க அப்ப பார்த்தால் பார்வதி அம்மா இவர் என்ன பண்ணா நமக்கு என்ன நம்ம என்ன இவர்கிட்ட போய் பேசிக்கிட்டா இருக்க போறாங்க நமக்கு தேவை அவர் வரம் கொடுக்காரா இல்லையான்னு பாக்கணும் ஆண்டவா நான் துறக்க மாட்டேன்டா என்னம்மா ஒரு வார்த்தை பேச அடே அப்பா எல்லாம் அப்படிதான் வந்து சேருது வாய திறந்து நீ சொன்ன அப்புன்னு அங்க தன்னால சிரிப்பு வருதுமா ஆனா வாய திறந்து சிரிக்க கூடாது ஆமா நான் வரம் கொடுக்கறத பாக்கணும்னா படி இழக்கத பார்க்க வரணும்னா சிரிக்க கூடாது பேசக்கூடாது அமைதியா வரணும் ஆனால் பார்த்தா பார்வதியா பகவானே ஒரு வார்த்தை நான் வாய் திறந்து பேசவே மாட்டேன் நான் அமைதியா வருவேன் என்று சொல்லி ஆண்டவன் பகவானோ அம்மை உமை பார்வதியானோ நாகராஜன் தேவி நாககனி வெண்கொடிக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று என் கோதண்டருடைய மைத்துனர் ஆண்டவனாதிகரை கொண்ட சிவபெருமான் வரும்போது மையகமெல்லாம் பேர் விளங்கும் இந்த வன்னியனூர் வானம் நகரத்திலே என் அட்டகாளி 8 பேராக அரசால பிறந்த என் அழகு மாரியம்மாள் இந்த உச்சி மாகாளியுடைய ஆலயத்தில் சித்திரை மாதம் சிறந்த செவ்வாய்க்கிழமை அம்பாளுடைய கோயில் குடைவிழாவை முன்னிட்டு ராஜமன்னனும் நாகக்கன்னி பெண்கொடியாளுக்கு வரம் கொடுக்க ஆண்டவன் பகவானோ அம்மை உமை பார்வதியாலோ ஆதிவல்லி கைலாச விட்டு 2 பேர்களும் கிளம்புகிறார்கள் அவர் எப்படி வாரார் பாருங்க ராதங்காயமார் கோமாரே அந்த ஆண்டவன் தங்கள் அம்பூராரே
அந்த கரை கண்ட அருங்கள் அம்பூராரே ஐயா கரை கண்ட அருங்கள் அம்பூராரே அது கரை கண்ட யார் கிளம்புதா ஆகாய மார்க்கமாக ஆண்டவன் பகவான் கிளம்புகின்றார் ஆகையினால் யாரெல்லாம் பகவானும் பார்வதியும் நாகக்கண்ணிக்கு வரம் கொடுக்க காளை வாகனத்திலே கரை கண்ட சிவபெருமான் கிளம்புகின்றார் ஆகாய மார்க்கமாக வரும்போது அங்க என்ன நடக்கு அங்க ஒரு அதிசயம் நடக்கு என்ன நடக்கு அழகான ஒரு ஆலமரம் ஆலமரத்து அடியில நம்மை போல ஒரு மானிடன் அப்படியே உட்கார்ந்து இருக்கான் உட்கார்ந்து இருந்துட்டு கொஞ்ச நேரம் கண்ண சொந்து உறங்குவோமே அப்படின்னு மத்தமல்லாக்க படுக்க போறவன் ஆலமரத்தை ஏறிட்டு பார்த்தான் பார்க்கும்போது அவன் என்ன நினைக்கா என்னடா இது மரம் ஆலமரம் இவ்வளவு பெரிய மரமா இருக்கு ஆனா மரத்துக்கு பகவான் பழத்தை எவ்வளவு சின்னதா கொடுத்திருக்காரு ஆலம் மரம் பார்க்க பெருசா இருக்கு ஆனா ஆலம் பழம் சின்ன பழமா இருக்கு அப்படிதானே ஆனால் பூசணி கொடி தரையோட தரையா ஊந்துகிட்டு போகுது படர்ந்து கிடக்கு ஆனா அந்த கொடிக்கு பார்த்தா அதான் சொல்லுவாங்க கிண்ணம் போல் பூ பூக்கும் கிடாரம் போல் காய் காய்க்கும் அதான் என்னது பூசணிக்காய் கொடி தரையோட தரையா கிடக்கு அதுக்கு பெரிய பழமா கொடுத்தவரு ஆனா என்ன செய்தாரு இவ்வளவு பெரிய ஆலமரத்துக்கு சின்ன பழமா கொடுத்திருக்காரு என்று இவன் என்ன நினைச்சா இந்த பகவானுக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா இப்படி படைச்சிருப்பாரா என்று பகவானை ஏளனமா நினைச்சிட்டு இவன் படுத்து கண்ண செந்து உறங்குறான் அந்த ஆலமரத்துக்கு கீழே படுத்து இவன் கண்ண செந்து உறங்கும் போது ஆண்டவன் பகவானை ஏளனமா நினைச்சிட்டு இவன் ஆலமரத்து அடியில ரெண்டு கையும் எடுத்தான் முடதிய கொடுத்து கட்டுனா மட்டமல்லாக்க படுத்திருக்கான் உறங்கும் போது ஆண்டவன் பகவான் கடை கண்ணால ஏறிட்டு பார்த்தார் ஏறிட்டு பார்க்கும் போது அந்த ஆலமரத்துல இருந்து ஒரு ஆலம் பலமானது அது அத்துமெல்ல தான் தெரித்து அவன் உச்சி நெத்தியில் விழுந்திடுவான் தான் தெரித்து போது விழுந்த அந்த அழகு நல்ல மானிடன் அவன் பதறி வெல்ல முடிக்கானே பதறி முடிக்கான் அவன் பகவான் வேற சொல்லுதானே அவன் கண் விழுத்து பார்த்தானே அவன் கடவுள் வேற சொல்லுதானே அவன் பதறி மொழிகானே அவன் பகவான் வேற சொல்லுதானே அப்படி ஆண்டவனே பகவானே அங்கை என்று சொல்லி மானிடன் அவன் அழகி மெல்லதான் முடித்தான் அந்த அரும்பாவி மானிடன் அலறிதான் முடித்தான் என்ன செய்தா ஆனால்
பதறி முழித்தான். ஆழம் பலமானது, ஒரு ஆழம் பலமானது அத்தித்தரித்து அவன் உச்சி நெத்தியில போய் போத்துன்னு விழுந்துச்சு. விழுந்தது பாரு. விழுந்த உடனே என்ன செய்தான்? பதறி முழிக்காம் பகவானே பகவானே சொல்லிட்டு என்ன நினைக்கான்? நல்ல வேலை, ஆழம் பலம் சின்ன பலமா இருக்க போய் நம்ம தலை தப்பிச்சிச்சு. இதே இது பூசணி பழத்தை மாதிரி பெரிய பழமா இருந்து நம்ம தலையில விழுந்திருந்தா இதுக்குள்ள மண்டை தெரிச்சிருக்கும், நம்ம உயிரு பரலோகம் போயிருக்கோம். அப்படிதானம்மா என்று அப்ப பகவான் செஞ்சதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்தம் இல்லாம பகவான் எதையாவது செய்வாரா என்று பதறி முழிச்சா. பகவான் பேர சொன்னா, அலறி முழிச்சா. ஆண்டவன் பேர சொன்னா சொல்லி யாரு? ஆனால் என்னம்மா ஒண்ணு இல்லம்மா, பதறி முழிச்சா. துண்டெடுத்து தோல்ல போட்டா அம்பாட்டுல நடந்துட்டான். அந்த இடமனை கடந்து ஆண்டவன் பகவானோ அம்மை உமை பார்வதியாலோ அவர் எப்படி வாரார் பாருங்க. கண்ணிக்கு வரங்கோடு வரங்கோடு அந்த நால ஜீவன் வாரார் ஐயா வாரா. அந்த மங்கைக்கு தான் வரங்கோடு வரங்கோ எம்மாய ஜீவன் வாரார் ஐயா வாரா. அந்த பகவானோ பார்வதியோ அவர் பாங்குடனே வாராரையா. ஆமா பார்வதியோ பார்வதியோ அந்த நாதன் கண்ணிக்கு வரம் கொடுங்க. அந்த நாதன் ஜீவள் வாரையா. இந்த பகவானும் பார்வதியோ பாங்குடனே வாரபோது இந்த ஆதிசக்தி பார்வதியாய் அந்த ஆண்டவன் பகவானிடோ அவன் அம்மையாவை அது சொல்வாள். ஆண்டவனே பகவானே இந்த அடியாளோட இந்த வார்த்தைக்கு ஆளுவா அங்க என்று சொல்லி பார்வதியால் பார்வதியால் என்று சொல்லி பார்வதியா அவ ஈசனிடம் சொல்லுவாளா சொல்லுவாளா ஐயா பார்வதியா. அந்த இடம் தரை கடந்து ஆண்டவன் பகவானும் அம்மை உமை பார்வதியாலும் என்ன செய்கின்றார்? அந்த இடத்தை தனை கடந்து வரும்போது அதே மாதிரி ஒரு ஆலமர விருட்சகத்தை கண்ணால் கண்டார். ஆலமரத்து அடியிலை ஒரு ஆனா ஒரு 5-6 வெள்ளாடு மேயுது. குட்டிக்கு குல வெண்டுத சிறுவன் ஆலமரத்து மேல முனி கோப்புல உட்கார்ந்து. ஆனா முனி கொப்புல உட்கார்ந்து அடி கொப்ப வெட்டுதான். வெட்டும் போது கொப்பு வெட்டு முடிஞ்சு முனி கொப்புல உட்கார்ந்து அடி கொப்ப வெட்டுதானே. கொப்பு வெட்டு முடிஞ்சு குழந்தை கீழே வந்து விழும்போது விழுந்தாவனா உயிர் பழப்பானா? இதை யார் பார்த்தா? பார்த்தால் பார்வதியா. பார்வதியாளுக்கு மனசு கேட்க மாட்டுக்கு. ஏன் கேட்க மாட்டுக்கு? ஏன் கேட்க மாட்டுக்கு? ஆனா பார்வதிக்கு மனசு கேட்க மாட்டுக்கு. ஏன்னா அவ்வளவு 2 பிள்ளைக்கு அம்மா இல்ல. கொப்பு வெட்டு முடிந்து குழந்தை கீழே வந்து விழுந்தான்னா குழந்தை கீழே வந்து அதை எடுக்கலாம். குழந்தை கீழே வந்து விழுந்தான்னா என்ன ஆகும்? குழந்தை கீழே வந்து விழுந்தான்னா உயிர் பிரிஞ்சிடும், அம்பா செத்து போவான். பார்வதி மனசு கேட்காம பகவானே நிறுத்துங்க நிறுத்துங்க வாகனத்தை நிப்பாட்டுங்க. பார்வதி
உங்ககிட்ட என்ன சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன் எதையும் ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆனா நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த என்ன நடந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி ஆமா ஆனா ஆனா என்ன நடந்தாலும் ஒரு வார்த்தை வேண்டியது நடந்தாலும் வேண்டாதது நடந்தாலும் நடந்தாலும் ஒரு வார்த்தை நீ வாய் திறந்து பேசக்கூடாது பேசக்கூடாது சொல்லித்தானே கூட்டிட்டு வந்தேன் ஆமா சொன்ன மாதிரி இருக்குமா இப்படி எப்படி இருக்கும் ஆனால் ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்லித்தானே கூட்டிட்டு வந்தேன் ஆமா என்ன பார்வதி உனக்கு என்ன ஆச்சுன்னா உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா சுவாமி என்ன அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க என்ன இருக்கு அங்க என்ன இருக்கின்றது அங்க ஒரு ஆலமரம் இருக்கு ஆமா இருக்கா ஆலமரம் இருக்கு ஆலமரத்துக்கு கீழே பாருங்க ஆலமரத்துக்கு 5-6 வெள்ளாடு மேயுது மேயுதா ஆமா அந்த ஆலமரத்தை பாருங்க ஆமா என்ன சொல்லுதா என்ன ஆலமரத்தை பாருங்க ஆமா பார்க்கும்போது பார்க்கும் பொழுது என்ன நடக்கு என்ன நடக்கின்றது முனி கொம்புல உட்கார்ந்து இல்லையா தேங்காய் உடைக்க அருவா அந்த வாழைத்தார வெட்டதுக்கே இந்த பாடுபடுதுன்னா ஆமா பூசாரி அருவால பயங்கரமா தீட்டி வச்சிருந்திருக்காரு செதுக்கியிருக்காரு அருவாளை. ஆனால் ஆமா என்ன என்ன ஆனா ஆமா ஆலமரத்துல முனி கொம்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கா அடிக்கோப்பை வெட்டுதான். வெட்டுதானே ஆமா முனி கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுதானே இந்த அருவாளை வச்சு வெட்டணும். கொப்பு வெட்டு முடிந்து ஆமா குழந்தை கீழே வந்து விழுந்தான்னா இருந்தான்னா குழந்தை உயிர் பிழைக்குமா விளக்காம ஆகையினாலே ஆண்டவனே பகவானே நம்ம கண்ணு முன்னாடி ஆமா இந்த குழந்தையோட உயிரை நாம போக விடலாமா இந்த குழந்தைய இப்படியாவது நாம காப்பாற்றுறோம் என்று ஆமா பார்வதியால் சொல்ல சொல்ல அவன் பார்த்தார் பகவான் ஏ பார்வதி பார்வதி இது யாருன்னு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா தெரியாமல் வைத்துக் கொண்டிருக்கிறாயா இந்த விஷயத்த நான் பார்க்கலன்னு நினைச்சாயா எல்லாம் பார்த்து நான் பார்த்தேன் ஆமா பார்த்தும் காக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கேன் பார்வதி பார்வதி என்ன தடுக்காதே இடையில் பேசாதே பகவானே பகவானே நம்ம கண்ணு முன்னாடி இந்த குழந்தையோட உயிரை போக விடலாமா கூடாது கூடாது ஏ பார்வதி ஏ பார்வதி அவனுடைய விதி முடிந்து விட்டது என்ன அந்த விதியையும் என் மரியாதைக்கு காட்டு பார்வதி என்ன நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாம்மா எல்லாம் எனக்கு தெரியும் நான் அவ விதி முடிஞ்சிட்டேங்க ஆமா நீ அந்த விதியை என்னுடைய மதியால வென்று காட்டுவேன்னு சொல்கிறாயே சொல்லுகிறாய். ஏ பார்வதி பார்வதி இதால நமக்கு சிறுமதா வந்து சேரப்போகுது என்று ஆண்டவன் பகவான் சொல்லிவிட்டு என்ன சொல்லுதாரு சொல்லுகின்றான். ஏ பார்வதி பார்வதி ஆனா ஆமா இப்ப நம்ம இவனை வச்சு நம்ம 2 பேரையும் சண்டை போடணும் ரெண்டு பேரும் சண்டை வேண்டாம் வாக்குவாதமும் வேண்டாம் வேண்டாம்ல ஆமா ஆனா ஆனால் கொப்பு வெட்டு முடிந்து வெட்டு முடிந்து அவன் கீழே வந்து விழும்போது வரும்போது அம்மான்னு சொல்லி கீழே விழுந்தா நீ போய் காப்பாத்து காப்பாத்து அப்பான்னு சொல்லி கீழே விழுந்தா நான் போய் காப்பாத்துகிறேன் என்று 2 பேர்களும் கலந்து பேசும்போது ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியானும் ஆகாயத்துல நிற்கும் போது கொப்பு வெட்டு முடிந்து அந்த கூறு கண்ட சிறுவன் கீழே வந்து விழும்போது அவன் என்ன சொல்லி கீழே விழுந்தா அவன் அம்மா வென்று சொன்னானா அவன் சொல்லலையே அந்த அறிவு கேட்டு இருவேனவே அவன் சொல்லலையே அவன் அப்பா வென்று சொன்னானா அவன் சொல்லலையே அந்த ஆடதொரு இருவேனவே அவன் சொல்லலையே அவன் செத்தேன் 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 என்று நான் செத்தேன் என்று அந்த சிறுவேனவள் கீழ்ந்தார் ஐயா செத்தேன் என்று என்ன சொல்லி கீழே விழுந்தா
அம்மான்னு சொல்லி கீழே விழுந்திருந்தா பகவான் காப்பாத்திருப்பாரு. அம்மான்னு சொல்லி கீழே விழுந்திருந்தா பார்வதி காப்பாத்திருப்பா. அப்பான்னு சொல்லி கீழே விழுந்திருந்தா, ஆனா அவன் என்ன சொல்லி கீழே விழுந்தா? செத்தேன்னு சொல்லி கீழே விழுந்தா செத்தே போனான். பார்த்தார் பகவான். ஏ பார்வதி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அவனுடைய விதி முடிந்து விட்டது பார்வதின்னு சொன்னேன். ஆனா நீ என்ன சொன்ன? அவன் விதியை என்னுடைய மதியாள வென்று காட்டுவேன்னு சொன்னாயே பார்வதி. ஏ பார்வதி அம்மா, ஆண்டவன் பகவான் சொல்லுகின்றார், ஏ பார்வதி, நான் யாரு தெரியுமாடி? ஒன்னா ஒன்னாண்டி உடையவனோராண்டி, அடிய ரெண்டு ரெண்டாண்டி, அந்த ஈஸ்வரனோராண்டி, அடிய மூணாண்டி, அந்த முக்கண்ணனோராண்டி, அடிய நாளாண்டி, நாலு திசைகளுமே நானடி, அடிய ஐந்தாண்டி, அஞ்சாண்டி, அஞ்சு பஞ்சபூதோ நானடியே. அடிய ஆறாண்டி, அந்த அலைகடலோராண்டி, அடிய ஏழாண்டி, ஏழு கோணங்களோராண்டி, அடிய எட்டாண்டி, எட்டு திசைகளும் நான் தானடி, அடிய ஒன்பதாண்டி, 9 நவக்கிரகம் நான் தானடி, அடிய 10 10ஆண்டி, அடிய 10 10ஆண்டி, உனக்கு 10ஆவும் நான் தானடி. பார்வதி, ஒன்னுன்னா ஒன்னாண்டி உடையவனு நான் தாண்டி, ரெண்டுன்னா ரெண்டாண்டி ஈஸ்வரனு நான் தாண்டி, மூணுன்னா மூணாண்டி முக்கண்ணனு நான் தாண்டி, நாலுன்னா நாலாண்டி, நாலு திசையு நான் தாண்டி. என் தேவி நாகக்கண்ணி தவத்துக்கு வரம் கொடுக்க வரும்போது அஞ்சுன்னா அஞ்சாண்டி, அஞ்சு பஞ்சபூதமும் நான் தாண்டி. அஞ்சு பஞ்சபூதம் என்னெல்லாம் சொல்லு பாப்போம். இதுதான் அப்படியாம்மா? எம்மா அது வில்லு பிடிக்க வந்தாளா இல்ல கொடை பார்க்க வந்தாளா? அங்க பாரு. அதாவது ஐயா உடுக்கார, அஞ்சு பஞ்சபூதம்னா என்ன சொல்லுங்க பாப்போம். ஆமா இருக்கட்டும், தங்கச்சிங்கிற வார்த்தைக்கு தாழ்வு இல்ல. ஆகையினால் என்ன செய்கின்ற? அஞ்சுன்னா அஞ்சாண்டி, அஞ்சு பஞ்சபூதமும் தாண்டி, ஆறுன்னா ஆறாண்டி, ஆறு கோணமும். ஆனால் ஆறுன்னா ஆறாண்டி, ஆறு கோணமும் தாண்டி. ஏ ஆறாண்டி, ஆறு ஆறு கோணம் என்னெல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஆறு கோணம்னா அது இல்லம்மா. ஆனா முக்கோணம், செங்கோணம், குறுங்கோணம்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கியா? அந்த கோணம் இல்ல, இது கணக்குல வார கோணம். ஆறுன்னா ஆறாண்டி, ஆறு கோணமும் நான் தாண்டி. ஏழுன்னா ஏழாண்டி, ஏழு கடலு நான் தாண்டி.
எட்டுன்னா எட்டாண்டி எட்டு திசையும் நான் தாண்டி. அது என்ன 4 திசை கேள்விப்பட்டிருக்கேன், 8 திசைனா என்ன? வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு. ஆகையினால் எட்டுன்னா எட்டாண்டி 8 திசையும் நான் தாண்டி. ஆமா. 9ன்னா 9 ஆண்டி 9ன்னா 9 ஆண்டி 9 நவக்கிரகமும் நான் தாண்டி. அது என்னம்மா 9 நவக்கிரகம் என்னெல்லாம் பார்க்காம அது தெரியும். பேர சொல்லு என்ன? செவ்வாய் சந்திரன் சூரியன் சூரியன் சனி பகவான் சுக்கிரன் அதெல்லாம் ராமாயணத்துல வரதுமா. 9ன்னா 9 ஆண்டி 9 நவக்கிரகம் நான் தாண்டி. 10ன்னா 10 ஆண்டி 1 தொட்டு தாலி கட்டினவன் 10ஆவது நான் தாண்டி. ஏ பார்வதி என்ன பகவான் என்று பாராமல் என பரிசோதனை செய்ததனாலே ஆண்டவன் பகவான் பார்வதியால பார்த்து சொல்லுகின்றார். ஏ பார்வதி அவ்வரளி கண்கள் 2 செவ்வரளி பொறிப்பறங்க நீலவீலி கண்கள் 2 நெருப்பு தணல் ஆனது போல் அந்த கோல வீலி கண்கள் 2 ஐயா கண்கள் 2 அந்த கொதிப்பு தணல் ஆனது போல் 2 அவ்வரளி கண்கள் 2 எவ்வரளி பொறிப்பறக்க நீலவிழி கண்கள் 2 நெருப்பு தணலானது போல் கோலவிழி கண்கள் 2 கொதிப்பு தணலானது போல். ஏ பார்வதி ஏற்கனவே நாகராஜனும் நாகக்கண்ணிக்கு பிள்ளையும் கிடையாது, மழை வேற விடாம பெய்யுது. அதனால அம்மால பிறவி செஞ்சுட்டு நம்மளும் கூட்டத்தோட கூட்டமா போய் உட்கார்ந்துக்கிடுவோம். இல்லம்மா என்ன ஆனால் அந்த நாகராஜன் நாகக்கண்ணிக்கும் ஏற்கனவே பிள்ளை என்பது கிடையாது. ஆகையினால என்ன படியலக்கும் பகவான் என்று பாராமல் பரிசோதனை செய்ததனாலே ஏ பார்வதி அட்டகாளி 8 பேர் அதிகாரி மாரியம்மா உச்சிமாகாளியா நீதான் போய் பிள்ளையா பிறக்கணும். யாருக்கு? நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் அட்டகாளி 8 பேரா நீதான் பிறப்பாய் பிடி சாபத்தை என்று ஆண்டவன் பகவானை 8 பரலாக்கி பகவான் பார்வதியாலை 8 பரலாக்கி கையிலே எடுத்தார். எடுத்து ஆண்டவன் பகவான் சொல்லுகின்றார், நீதான் போய் பிள்ளையா பிறக்கணும்னு சொன்ன உடனே அவன் பார்வதி பகவானை பார்த்து கேட்கா, பகவானே நாம் போய் பிள்ளையா பிறக்கணும்னா ஆனால் அப்ப கைலாசத்துல உங்க கூட யார் இருப்பான்னா? பார்வதி உனக்கு 1008 அவதாரம், அந்த 1008 அவதாரத்துல அட்டகாளி 8 பேரா உன்னை பிறவி செய்திருக்கிற என்று நீ ஆதிவரா சக்தியா என்னைக்கும் என்னோடுதான் இருப்ப என்று ஆண்டவன் பகவான் சொல்லி அந்த 8 பரளையும் கையில் எடுத்து நேர நாகக்கண்ணியுடைய தவத்து அருகிலே வந்து, அம்மா தாங்கள் ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தீர்கள், நான் உங்களுக்கு 8 குழந்தை வரத்தை தருகின்றேன் என்று ஆண்டவன் பகவான் சொல்லி அந்த 8 பரளையும் கையிலே கொடுத்தார். உடனே அந்த நாகக்கண்ணி பெண்குடியால் அந்த 8 பரளையும் கையிலே வாங்கி தன்னுடைய வாளாலே சுருட்டி வாங்கி கொண்டு நேர நாகலோக பட்டணத்திலே வந்து நாகராஜ மன்னனை வணங்கி ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமானை மனதிலே நினைத்து அந்த 8 பரளையும் சாப்பிட்டால். அந்த 8 பரளையும் சாப்பிட்ட உடனே அன்போடு குளிமறந்து ஆகிரையால் சூடாகி 8 8 நாளாக 8 முட்டைகளை இன்றெடுத்தார். 8 முட்டையையும் 41 நாள் ஒரு மண்டலம் நலமுடனே அடைகாத்து 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமை என்று சாமாதி சாமம் போல சதிய சாம வேளையிலே இளகுழுங்க சாமம் போல என் தாய் மாரியம்மா வந்து பிறக்க போற.
அவ அப்பு இடையலகி அங்கார கோவக்காரி கோலவிலியலகி என் கோபாலன் தங்கையவள் சேர இடையலகி செந்தூரம் கொண்டழகி மஞ்சள் முகமழகி மருதோரை கையழகி என் அக்கினி சட்டி எடுத்து ஆட பிறந்த என் அழகு மாரியம்மா வந்து அவதாரம் எடுக்க போறா அவளுக்கு 5 ஜட கொஞ்சி விட அழகு ஜட மாறுவரலை என அரிதாவன் தங்கை எந்த அழகு உச்சி மாகாளி அவதாரம் எடுக்க போறா இந்த வன்னியன் ஒரு வாழ வைக்க வந்த என் வரத்துக்கார இந்த மாரியம்மா உச்சி மாகாளி அக்கா தங்கை 8 பேர்களும் அந்த 41 நாளையிலே என் நாராயணன் தங்கை வந்த அவதாரம் எடுக்க போற அவ எப்படி பிறக்க பாருங்க எம்மா அரம்பையர்கள் குலவை போடு அந்த அகிலம் எல்லாம் நடுநாடுங்க ஐயா மங்கையர்கள் குலவை போடு அந்த மாநிலம் நடுநாடுங்க அங்க ஓராவது முட்டையிலே ஐயா மாரியம்மா தான் பிறந்த அவ 2வது முட்டையிலே அவ உச்சி மகாளி தான் பிறந்தாள் அப்படி 3வது முட்டையிலே அவ முக்குடாலி தான் பிறந்தாள் அந்த 4வது முட்டையிலே வடக்குவ செல்வி அம்மா தான் பிறந்தாள் அவ 5வது முட்டையிலே அழகு துர்க்கை அம்மா தான் பிறந்தாள் அவ 6வது முட்டையிலே அழகு செல்வி அம்மா தான் பிறந்தாள் அவ 7வது முட்டையிலே ஈஸ்வரியா தான் பிறந்தாள் அவ 8வது முட்டையிலே அம்மா முட்டையிலே அட்டக்காளியர்கள் வந்து பிறந்துட்டாரே ஐயா முட்டையிலே அழுகு வீர வல்லா விரி ஜடையா உனக்கு விரிந்து ஆடுவல்ல தலை முடியா அவளுக்கு 5 ஜடை கொஞ்சி விழ அங்க அழகு ஜடை வந்து மாறுறாள இவ மாறி மாறி வந்து பிறந்த பிள்ளையே பிறந்த பிள்ளையே மாறி அம்மா வந்து அவதரித்தா ஐயா பிறந்த பிள்ளையே அவ ஆடுவாளாம் பாடுவாளா ஆராளி ஓடுவாளா அவ அப்போ நல்ல இடையழகி அங்கார கோவக்காரிய அவ தோழ நல்ல இடையழகிய இடையழகிய அவ கொஞ்சம் நல்ல வெளியழகிய வாரி அம்மா அவ இடையழகிய உனக்கு வடக்க நல்ல விழுந்த ஜாடை வடகடாலோ நீரான மதுக்கு நல்ல விழுந்த ஜாடை தென்றாடோ நீரான அவ உச்சி நல்ல இடையழகி இடையழகி உலகளந்தான் தங்கை அம்மா வாரி அம்மா இடையழகி உனக்கு மேக நல்ல விழுந்த ஜாடை மேகடாடு நீரான உனக்கு கிழக்க நல்ல விழுந்த ஜாடைக்கு கடாடு நாளமான உனக்கு 5 ஜாடை கொஞ்சி வேளை கொஞ்சி வேளை உனக்கு அழகு ஜாடை மாறு வேளை கொஞ்சி